முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிறது போல் வதக்கிக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இப்போ முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த காய் வேகிற முடியும் மூடி போட்டு வைக்கலாம். முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.